2029 2031 என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இதில் அண்ணாமலையினுடைய வேலை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை என்றைக்குமே கைவிடாது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அண்ணாமலைக்கு பாஜக தலைமை மேலே, பிரதமர் மேலே, அமித்ஷா மேலே, மற்ற அமைச்சர்கள் மேலே பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவர் இங்கே சொன்னார்னா அவங்க செய்வாங்க. இவரை அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க. இன்னும் 40 வருஷத்துக்கு இந்த நாட்டை ஆள வேண்டும். யார் ஆள வேண்டும்? அதுக்கு அவங்க லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. தேவேந்திர ஃபட்னாவிஸ் பேர் இருக்குது, தேஜஸ்வி சூர்யா பேர் இருக்குது, அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் ஹெமந்த பிஸ்வா சர்மா பேர் இருக்குது. இவங்க எல்லாருமே டாப் லெவலில் போவாங்க. அதில் அண்ணாமலையினுடைய பேரும் இருக்குது. பிரசாந்த் கிஷோர் என்ன சார் சொன்னார் 2022? அடுத்த 30-40 வருஷங்களில் இந்திய அரசியல் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி தான் மெயின் ஃபோர்ஸ். அவங்கள சுற்றி தான் மற்ற கட்சிகள் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஆல்ரெடி 11.24% விட அதிகமான வாக்குகள் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஏடிஎம்கே கூட்டணியில் அண்ணாமலை இல்லைன்னா அது முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அண்ணாமலை இல்லாத பாஜக இப்போ நயினார் தலைமையில் இயங்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல் களத்தையும் நயினார் தலைமையில் சந்திக்கிறாங்க. அவ்வப்போது அண்ணாமலை அவர்கள் பேசுறாங்க, வராங்க, மீடியாக்களில் பேசப்படுறாங்க. இப்போ கூட கோவாவில் நடந்த அந்த சைக்கிள் பந்தயத்தில் கூட அயன்மேன் அதில் கூட கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மோடி அவர்களே வாழ்த்துறாங்க. அண்ணாமலை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பாரா? அவங்களுடைய ஒரே டார்கெட்டு, டெல்லியோட டார்கெட்டு டிஎம்கே வீட்டுக்கு போகணும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வராரா, உட்காந்துட்டு இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. எடப்பாடி கூட விஜய் இருக்கிறாரா, காங்கிரஸ் இருக்கிறாங்களா, இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், வி வில் அலோவ் யூ. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாராள மனப்பான்மை. தாராள மனப்பான்மைன்னா என்ன? இப்போ நாங்கள் ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்யா, நீங்கள் ஆட்சி நடத்துங்கய்யா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டுட்டு போவாராங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். பாஜகவை சொல்லிச்சுன்னு சொன்னால் கூட அவர் போவாராங்கிறது டவுட்டு தான். ஆனால் அவர் ஒரு வேளை போனால் ஏடிஎம்கே, விஜய், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய கூட்டணி 50% மேலே ஸ்வீப் 200 இடத்துல அவங்க வச்சுருவாங்க. டிஎம்கே தான், டிஎம்கேக்கு தான் லாஸு, பாஜகவுக்கு லாஸ் கிடையாது. பாஜகவுக்கு எந்த லாஸும் கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்கள வீட்டுக்கு அமைச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஆட்சி எப்படி நடக்குங்கிறத பாஜக டெல்லியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும். அதுக்கப்புறமா 2029 2031 என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இதில் அண்ணாமலையினுடைய வேலை. மீண்டும் அண்ணாமலையினுடைய பங்கு அதுக்கப்புறமா தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு விஜயை, அதாவது டிஎம்கேக்கு விஜயை கண்டா எவ்வளவு பயமாக இருக்கோ, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா திருப்பியும் எந்திரிச்சு நின்றுட்டாரு விஜய். எதிர்பார்க்கவே இல்லை, முடிஞ்சது சகாப்தம் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் திருப்பி எந்திரிச்சு உக்காண்டாரு. எவ்வளவு அவங்க விஜய்க்கு பயப்படுறாங்களோ அதே அளவுக்கு ஏடிஎம்கேக்கு பயப்படலை, ஆனால் பிஜேபிக்கு பயப்படுறாங்க. அதனால தான் பிஜேபி உள்ளே வந்துடும் பொதுமக்களையும் காபரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஸோ அண்ணாமலையினுடைய அந்த இலக்கு இருக்கு இல்லையா, அது தமிழ்நாடுக்குள்ளே சுருங்கிடாது. தன்னுடைய பதவியை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. அண்ணாமலைக்கு பாஜக தலைமை மேலே, பிரதமர் மேலே, அமித்ஷா மேலே, மற்ற அமைச்சர்கள் மேலே பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவர் இங்கே சொன்னார்னா அவங்க செய்வாங்க. நீங்கள் மெட்ரோ 2க்கு இந்த திட்டத்தை 44,000 கோடி ரூபாயை கையில் எடுத்துக்கிங்கன்னு இவர் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க எடுத்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் போடுங்கன்னா அவங்க போடுவாங்க. இதுக்கு ஒரு பூகோள குறியீடு கொடுங்க எங்களுக்குன்னு சொன்னால் அவங்க பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். அதே அளவுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கும் அண்ணாமலை மேலே அபரிமிதமான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் கிடையாது அவர், ஆனால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கிக்கிட்டு இருக்கிறவர். அவருக்கு இலக்கு ஆல் இண்டியா தான். அவரை ஒரு சின்ன தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஆடுகளம்,
ஒரு சின்ன ஆடுகளம் தான், அதுக்குள்ளே அவர் சுருங்கி போயிட மாட்டார். அதுக்கு அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் வேணும். தமிழ்நாடாகட்டும் இல்லை வேறு எந்த மாநிலமாகட்டும், ஒரு பெரிய கட்சியினுடைய பலம் இல்லாமல் நீங்கள் தனியாக செயல்பட்டீங்கன்னு சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் மாதிரி ஆயிடுவீங்க. ஓ பன்னீர்செல்வத்துக்கு கட்சியே கிடையாது, எங்கே போனார் அவர்? யாராலையுமே சர்வே பண்ண முடியாது சார் அரசியல் களத்தில். அதுக்காக தான் அவர் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, அண்ணாமலைக்கு 42 வயசு, இன்னும் அவருக்கு 30 வருஷம் சர்வீஸ் இருக்குது. 30-35 வருஷம் அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான். நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். நேற்று கூட கோவா 73 எவ்வளவு 70.3 அது போயிட்டு நல்லா பிரமாதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டைமிங் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவர் மோடியை வாழ்த்துனாங்க, மோடி அவர்களே வாழ்த்துனாங்க. ஆமாம், மோடியும் வாழ்த்திருக்கிறாரு. அவர் கூட தேஜஸ்வி சூர்யாவும் போனாங்க, 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அண்ணாமலை. அண்ணாமலை 30 வருஷம் 35 வருஷம் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அரசியல் பண்ணோம். பிரசாந்த் கிஷோர் என்ன சார் சொன்னார் 2022? அவர் என்ன சொன்னார்? அடுத்த 30-40 வருஷங்களில் இந்திய அரசியல் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி தான் மெயின் ஃபோர்ஸு. அவங்கள சுற்றி தான் மற்ற கட்சிகள் இருக்கும். அரசியல் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே சுற்றி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால்தான் இவங்க எப்படி ஆட்டம் போடுறாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை ஆட்டம் போடுவார். 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. அதனால அண்ணாமலை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள தான் இருப்பார். அவர் சில பேர் சொல்கிறாங்க மாதிரி அண்ணாமலையினுடைய அந்த இது வந்து ஒரு சின்ன இடைவேளை தான். அதாவது இப்போது அண்ணாமலை வந்து தனியாக விலகிட்டார். மனசாட்சி பற்றி பேசினார் இல்லையா, அவருக்கு வந்து கூட்டணி அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இடைவேளை கிடச்சிருக்கு. அப்போ கூட அவர் என்ன சொன்னார், நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நிறைய டைம் கிடைக்குது, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், சாணி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபார்மில் ஆடு மேய்க்கிறேன் அப்படின்னாரு. மேய்க்கிறேன் நான் இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல, சாணி அள்ளி நேரம் வரும்போது நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆமாம், சாணி அள்ளி போடுங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆல்ரெடி இவரை அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க. இன்னும் 40 வருஷத்துக்கு இந்த நாட்டை ஆள வேண்டும், யார் ஆள வேண்டும், அதுக்கு அவங்க லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. தேவேந்திர ஃபட்னாவிஸ் பேர் இருக்குது, தேஜஸ்வி சூர்யா பேர் இருக்குது, அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் ஹெமந்த பிஸ்வா சர்மா பேர் இருக்குது. இவங்க எல்லாருமே டாப் லெவலில் போவாங்க. அதுதான் அண்ணாமலையினுடைய பேரும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க சும்மா அப்படி விட்டுருவாங்களா? அண்ணாமலைக்கும் அது தெரியும். அண்ணாமலைக்கு ரொம்ப கிளியராக தெரியும், பாரதிய ஜனதா கட்சி தான் எனக்கு வேண்டிய அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் தன்னைத்தானே தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுருக்கிக்க விரும்ப மாட்டார் அப்படிங்கிறது என்னுடையது. கண்டிப்பாக அண்ணாமலையினுடைய அதிரடி ஆட்டம் பிறகு ஆரம்பிக்கும். இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியில் 2 பிரிவு, ஒன்று ப்ரோ அண்ணாமலை, இன்னொன்று ஆன்டி அண்ணாமலை. இப்போ இந்த 2 பிரிவுகளுக்கும் இருக்கிற அந்த சில பேர் என்ன சொல்கிறாங்க, 11.24% இவர் வாங்கி கொடுத்தாரு. எண்மண் எண்மக்கள் யாத்திரையெல்லாம் நடத்திவிட்டு 11.24%. அதாவது சார், உங்களுக்கு வந்து இந்த கட்சி ஒரு வடநாட்டு கட்சி, ஹிந்திக்காரன் கட்சி அப்படிங்கிற அளவில் இருந்த இந்த கட்சியை பாமரனுக்கு தெரிகிற மாதிரி வெகுஜன கட்சியாக அவர் மாற்றினார். நெல்லையிலையும் மதுரையிலையும் அவங்களுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு. அதில் 5 மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே நிர்வாகிகள்ங்கிற பேரில் எவ்வளோ பேர் வந்தாங்க? 15,000 25,000 பேர் வந்தாங்க. ஒரு காலத்தில் 1000 பேர் தான் இருப்பான் 15 வருஷம் முன்னால். தெருவில் இறங்கி பிரச்சாரம் பண்ண போனாங்கன்னா 3 பேர் தான் அவங்க கூட போவாங்க, பிஜேபி கேண்டிடேட் கூட. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி அவ்வளோ பேர் அங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமே இவர் போட்ட அஸ்திவாரம் தான். இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே மறக்காது. அப்போது ஒன்று அவர் போட்டது அஸ்திவாரம், 2வது அவருடைய அந்த வசீகரம். இப்போது 11.24% வரைக்கும் கொண்டு வந்துட்டார். நான் சொன்னேன் இல்லையா, இந்த 11.24% மக்களவை தேர்தலுக்கு வந்தது, மோடிக்காக வந்தது, அண்ணாமலைக்காக வந்தது. இன்னைக்கு மோடி கிடையாது. 2026 மோடி தேர்தல் கிடையாது. 2026 எடப்பாடி பழனிசாமி தேர்தல். அப்போ அந்த 11.24% இங்கே வருமா? கண்டிப்பாக வராது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு 6%, அதாவது 11%ல பாதிக்கு பாதி அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான். அண்ணாமலைக்காக வாக்களித்தவர்கள் இருப்பாங்க, அது ஒரு 6% வராது.
அப்படின்னா டிஎம்கேக்கு எவ்வளோ? நான் அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் போக மாட்டேன் சார். அவர் அமித்ஷா என்ன சொன்னார், 23% டிஎம்கே வாங்கிச்சு, நாங்கள் 18% வாங்கினோம், மொத்தமாக 41% இருக்குது அப்படின்னாரு. 39% இருக்குன்னு சொன்னார். ஓகே, அதாவது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே தனித்து நின்று வாங்கினது எல்லாம் சேர்த்து 39%னாரு. பாஜகவினுடைய கூட்டணியே இப்போ கிடையாது, ஏன்னா ஜான் பாண்டியன் கிளம்பி போயிட்டாரு. இவர் இல்லை, அந்த யாதவ்ங்கிறவர் வந்து ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தவறு பண்ணுனால கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பாரிவேந்தர் ஓரளவுக்கு இன்றைக்கி அங்கே தான் இருக்கிறாரு. பாமக இல்லை, இவர் இல்லை, தேமுதிக இவர் சைடு இவங்க சைடில் இல்லை. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அண்ணாமலை இல்லை. அப்படிங்கும்போது அண்ணாமலை இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். இட் மேக்ஸ் இட், உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நான் அதை சொல்லித்தான் ஆகணும். அண்ணாமலை இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் தான். இப்போ அண்ணாமலைக்காக இந்த பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், 11.24%ல் 6% அவங்க தான். அவங்க எல்லாருமே இந்த சைடில் வாக்களிப்பாங்களா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியாது. வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அவங்கள எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அமித்ஷா கிட்ட சொல்லி, ஐயா அண்ணாமலைக்கு ஏதாவது பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை உள்ளே கூட்டிகிட்டு வரணும். எடப்பாடி பழனிசாமி அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவர் அமித்ஷாவுக்கு சொல்லி அண்ணாமலையை உள்ளே கூட்டிகிட்டு வரணும். அப்போ இவங்களாம் சொல்லி தான் அண்ணாமலை உள்ளே கூட்டிகிட்டு வரணும்னா, அப்போ அவங்க ஏதோ ஒரு மார்க் பண்ணி தானே வச்சுருக்காங்க, அண்ணாமலை அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறது தானே சொல்ல வச்சு தெரிய வருது. இருக்கலாம், அதாவது அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது. அதனால் நீங்கள் சொன்னீங்க டெல்லி தலைமைக்கு எல்லாமே தெரியும், வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குது, அது எப்போ பயன்படுத்திப்பாங்கன்ட்டு. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, நயினார் அவர்களும் இதை சொல்லணும், இங்கே ஓட்டு வேணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு அவரும் சொல்லணுங்கிறீங்கன்னா, அப்போ தலைமை டெல்லி மேலிட வந்து எதுவுமே நினைக்கலைங்கிறது தானே தெரிய வருது. அவருக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டாம், பல பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்டார். இல்லை, அவங்களுடைய நிர்பந்தம் வேற மாதிரி. தலைமையினுடைய நிர்பந்தம் என்னடா அப்படின்னா, பாருங்க, 2023 மார்ச் மாதத்தோட நட்டாவோட டேர்ம் முடிஞ்சிடுச்சு சார். 2023க்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 2024 தேர்தல் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிட்டு 1.5 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க? இன்னும் 5-6 மாநிலங்களில் அந்த உள்கட்சி தேர்தல் நடக்கலை. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ அண்ணாமலையை எங்கடா ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் அண்ணாமலையை வந்து இப்போ தனியாக வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த 11.24% விட அதிகமான வாக்குகள் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஏடிஎம்கே கூட்டணியில் அண்ணாமலை இல்லைன்னா அது முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வெயிட் பண்ணுங்கள், அண்ணாமலை எங்கேயும் போக மாட்டார். அண்ணாமலையை கரெக்டாக டயத்துக்கு தூசி தட்டி அவங்க எழுப்பி விடுவாங்க. ஏன்னா அண்ணாமலை ஒரு வைரம் மாதிரி, திருப்பியும் பட்டை தீட்டினா ஜொலிக்க ஆரம்பிச்சோம். உங்களுக்கு தெரியுது, பாதி பேருக்கு அங்கே தெரிய மாட்டேங்க. அண்ணாமலை அவர்களுக்கு இப்போதைக்கு எந்த பதவியுமே கொடுக்கல, பொறுப்பு கொடுக்கல. ஆனா பாஜகவுக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 26 முக்கியம் இல்ல, 29, 31 தான் முக்கியங்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த டயத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அண்ணாமலை கையில் எடுத்துக்குமா, இல்ல அசம்பிளி எலெக்ஷனுக்கு மீண்டும் கையில் எடுக்குமா பாஜக தேசிய தலைவர்? அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாலே அவங்க எடுத்துட்டுருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து உண்மையான இப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய டைலமா, பாஜக கூட தொடரணுமா அல்லது பாஜக விட்டு போகணுமா, விஜய் கூட போகணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டைலமா. இதில் வந்து அவர் எப்படி டிசைட் பண்ணுறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட அவங்க இருந்தாங்க அப்படின்னா 80-90 தொகுதிகள் மேலே அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஏடிஎம்கே இருக்கிற கண்டிஷனில். ஏன்னா நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க, ஒரு சிறிய அளவு தாக்கம் ஏற்படத்தான் செய்யும், அது உண்மைதான். ஏன்னா ஏடிஎம்கே பாஜக கூட்டணி, விஜய் காங்கிரஸ் அண்டு இந்த கூட்டணி வந்துருச்சு, விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறமா டிஎம்கே கம்யூனிஸ்ட், 3வது கூட்டணி வருது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு 5% வரைக்கும் இந்த ட்ரிப்பு வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காளியம்மன் மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவர் அது என்னது மலை மாநாடு, நீர் மாநாடு, அந்த மாதிரிலாம் மாடுகள் மாநாடுலாம் நாளைக்கு நட்சத்திர மாநாடுகள் கூட நடத்துவார் அவர். அதனால் அவர் எப்படி இதுக்கு மேலேயும் அவர் வந்து வளர முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் தான். எவ்வளோ தான் நீங்கள் ஃபாரின் ஃபண்ட்ஸ் கொண்டு வந்தாலும், மிஷினரி ஃபண்ட்ஸ் கொண்டு வந்தாலும் கூட அவரால் அதுக்கு மேலே வளர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 3 பெரிய கூட்டணிகள் இருக்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னா, ரொம்ப ஸ்மால் நேரோ கேப்ஸில், நேரோ மார்ஜின்ஸில் வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படும். அப்படி இருக்கும்போது
எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்லாவே தெரியும் இதில் வந்து அவங்களையோ இல்லை இவங்களையும் ஒரேடியாக தோல்வி அடைய செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அண்ணாமலைங்கிற ஒரு ஃபேக்டரை திருப்பி உள்ளே கொண்டு வரணும் அவங்களுக்கு தெரியும். அதனால் ப்ராபப்ளி இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணாமலை முழு மூச்சோட 2026 தேர்தலில் இறங்கிடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.